அடித்தாங்காமல் ஓடும் அமெரிக்க வீரர்கள், ஆயுதங்கள் குறைந்ததாக அலறும் ட்ரம்ப், தரைவழி தாக்குதலை தகர்த்த ஈரான், காசாவின் தலைநகரம் ஜெருசலம், சான்சலஸின் அதிரடி, அமெரிக்க வீரர்களின் செல்போனை ஹேக் செய்த ஈரான், ISS-ஐ தூக்கில் போட்டிருக்கக்கூடிய ஈரான், ரோஹிங்கிய முஸ்லிம் 500 பேர் இறந்து போனார்கள், ஹூத்திகளிடம் சமரசம் செய்த சவுதி, லெபனானில் வீசப்பட்ட பாஸ்பரஸ் குண்டு, காசாவினுடைய துல் அல் ஃபிகரினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள், அந்த வீடியோக்களுடைய உண்மை நிலவரங்களும் அங்க என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு அமெரிக்கா என்ன மாதிரியான வேலையில ஈடுபட போறான் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யாரை பார்க்கணும்னா ட்ரம்ப் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பார்த்தா போதுமானதுங்க. எப்பயாவது எதையாவது உடனே தொலைஞ்சுக்கிட்டே இருப்பான். சில சமயம் சுச்சுவேஷன் ரூம்னு அவங்க ஒரு ரூம் வச்சிருக்கிறாங்க. போர் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் போய் உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க. என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, வசமா போய் நம்ம எலி கூண்டுல பெருசாலி மாட்டின மாதிரி நம்ம ஈரான்ட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் ரூம்ல உட்காந்து பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தாங்க, சொன்ன மாத்திரத்திலே ஈரான் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அதிரடி தான் இங்க இன்னைக்கு இப்ப பெரிய விஷயமா பேசப்படுதுங்க. விஷயம் என்னன்னா, ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ட்ரம்ப் பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுக்கும் போது அதனுடைய ஆங்கர் கேள்வி கேட்கிறாரு, என்னன்னா நீங்க தரைவழி தாக்குதலுக்கு தயாரா இருக்கீங்களாம்ல, தரைவழி தாக்குதல் போறீங்களாம்ல ஈரான்ல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ட்ரம்ப் சொல்ற பதில் தான் இங்க கவனிக்கணும். ஆமாம், நான் போகத்தான் போகிறோம், ஆனால் ஒன்று என்னன்னா நாங்கள் போக மாட்டோம், அது வேற ஆளை வச்சு நாங்கள் வேலை வாங்குவோம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறான். அது என்ன பதில்னா, 90s நடந்த அந்த கல்ஃப் வாரின் போது புஷ் வந்து குருது மக்களை ஏமாற்றி ஈராக்குக்குள்ளே போங்க, அடித்தா பாதுகாப்பு இருக்குது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்களை உள்ளே போய் அம்போன்னு விட்டு அடி வாங்க விட்டாங்க ஈரான்கிட்ட. அதே மாதிரி இன்னைக்கு குருதுகள் எர்பில் இருக்காங்க. இந்த எர்பில் இருக்கக்கூடிய குருது மக்கள், நம்ம ஏற்கனவே இந்த எர்பில் பிரதேசத்தை பற்றி சொல்லியிருந்தோம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் பிரதேசங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்தியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எதிர்ப்பு ஆள்கள் அங்கே தனியாக இருக்கிறாங்க. இந்த பகுதியில் அமெரிக்கானுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. எர்பில்ல பல அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கு. இன்னும் சொல்வதா இருந்தால் இந்த எர்பில்ங்கிற பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு ஓடு பாதை உள்ள விமானத்தளமும் அங்கதான் இருக்குதாங்க. அந்த எர்பில்ல குர்திஸ்தான் அப்படிங்கிற இந்த குர்து மக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க தான் அங்க ஆட்சியுமே செய்யறாங்க. அவங்க ஈரானுக்கு ஆப்போசிட்டான ஆளுங்க. ஏற்கனவே சமீபத்தில் போய் ட்ரம்ப் பேசுறாரு, நீங்க வேணா உள்ள போங்க, எல்லாம் ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு ஆட்சி கிடைக்கும், ஹெல்ப் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க உருட்டுவாங்கல்ல. இந்த உருட்டின உடனே பல மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா முஅம்மர் கடாபியினுடைய மகள் ஆயிஷா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அமெரிக்கா மட்டும் நம்பாதீங்க, ஏமாற்று பேர்வழிகள் உங்களை எப்படி 90s வாரில் விட்டுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற தகவலை அவங்க சொன்னாங்க. இன்னும் அந்த தகவல் சொன்ன உடனே பேக் வாங்கிட்டாங்க. இப்போ என்னன்னா, ட்ரம்ப் மறுபடியும் அந்த குருது மக்கள்கிட்ட போய் பேச, எர்பில்ல போய் பேச, உள்ள போங்களேன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி சில வேலைகளும் அங்கே நடக்குது தொடர்ந்து. அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போதே இன்னைக்கு எர்பிலுடைய பல பகுதிகளில் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆளில்லா விமானங்கள் மூலியமாக அமெரிக்காவினுடைய தூதரகம் சொல்றாங்க, அதாவது அமெரிக்காவுடைய எம்பசி பாக்தாத் இருக்கக்கூடிய பகுதி அடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எர்பில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்கள், அவங்க வச்சிருக்க பேட்ரியாட், அது மட்டும் இல்லாமல் ராணுவ கிடங்கு தாங்க அதிகமாக மென்ஷன் பண்றாங்க. ராணுவ கிடங்குன்னு அதிகமாக மென்ஷன் பண்றாங்க. என்ன காரணம்னா,
அந்த ராணுவ கிடங்குல தான் பார்த்தீங்கன்னா குடோன்ல தான் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் தயாரிக்க அந்த மருந்து இருக்கும். அந்த பகுதிகளில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இதை தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தரைவழி தாக்குதல் அப்படின்னு சொன்னவனைய அந்த இடத்தையே இன்னைக்கு ஈரான் தகர்த்தெறிஞ்சிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பகுதியில் இன்னொரு இப்படி நடக்குதுன்னா, இன்னொரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈராக்கினுடைய புதிய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலி ஜெய்தி. இவர் யாருன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஆதரவாளராக இருக்கிறாரு. வாஷிங்டனுக்கு இப்போ போயிருக்கிறாரு. அது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தான் போனார். இவருடைய செய்திகளை இப்போ வச்சு பார்க்கும்போது வெளிப்படையா இன்னைக்கு வேற நாடுகள் இருக்க மாதிரியான கண்மூடித்தனமான ஆதரவுல அலி அல் ஜெய்தி இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு 500 மில்லியன் USD அந்த எண்ணெய் வித்த ஈராக்கினுடைய எண்ணெய் காசை தரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அலி ஜெய்திக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ஈராக்ல. உடனே என்ன பண்றாருன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவாளர்கள், அவங்களுடைய பாராளுமன்ற எம்பிக்கள், அவங்களுடைய வீடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு சோதனை நடத்தப்படுது. அப்படி சோதனை நடத்தப்படுறப்ப அந்த எம்பிக்களுடைய வீடுகளில் பல போட்டோக்கள் எடுக்கப்படுது. அந்த போட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா அல் கமேனியுடைய போட்டோ, முஜிதபா அல் கமேனியுடைய போட்டோ, காசிம் சுலைமானுடைய போட்டோ, இதெல்லாம் வச்சு எடுத்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய சியாக்கள், ஈரான் வாசிகள் மோசமானவங்க, திருடுறவங்க அப்படிங்கிற ஒரு வேலையை இவர் மூலியமா இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சான். மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமா அங்க அவர் போயிருக்கிறாரு. ஏன்னா பொருளாதாரம் முடங்கி தான் நாடு பாதிப்பாயிடக்கூடாது, எல்லாரும் யதார்த்தம் நினைப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்காரு. அதே சமயம் முழுவதுமா ஈரானை அவர் எதுக்கவும் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சமீபத்தில் நடந்த ஊர்வலம் நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம். ஆயத்துல்லா அல் கமேனியுடைய ஊர்வலம் வந்து இங்கே நடக்குது, கர்பலாவில் நஜீபில் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அலி ஜெய்தியே நேரடியாக போய் பங்கு பெற்று ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி அங்கே போயிருந்தாரு. அந்த பகுதியில் அவர் கூடயே போன நிகழ்வையே பார்க்க முடியுது. அலி ஜெய்தி இப்போ வரைக்கும் தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கத்தான் இப்படி போறாரு, முழுவதுமா அமெரிக்கா கட்டுப்பட்டு அப்படி போகல அப்படிங்கிறதும் செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, காசாவினுடைய தலைநகரமாக ஜெருசலத்தை அறிவிக்க போறோம். சான்சலர் சொல்ற ஸ்பெயினுடைய பிரதமர் சொல்றார். அவருடைய பேச்சே உண்மையிலேங்க போர் ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய பேச்சு ரொம்ப நடுநிலையா நியாயமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எப்ப இருந்துன்னா பிப்ரவரி 28 இருந்து அவருடைய செய்தி நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவரு தன்னுடைய விமர்சனத்தை ரொம்ப நியாயமா வச்சிருக்காரு. முஜிதபா அல் கமேனியை பற்றி கூட விமர்சனம் வைப்பார் அவருடைய பார்வையில. ஏன்னா அவர் என்ன சொல்றாருங்கிறத முழுவதையும் நம்ம சொல்லணும். அவர் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி இன்னொரு செய்தியை சொல்லாம விட்டா அது தவறாயிரும். அவர் என்ன சொல்றாருன்னா, முஜிதபா அல் கமேனி மேல நீங்க ரொம்ப காட்டமா இருந்துக்கிறீங்க, ரொம்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கு நீங்களே ஒரு காரணம் அப்படின்னு அவருடைய கருத்தை சொன்னார். அதே சமயம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பின்னி எடுத்தார். எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய தூதரா இருக்கக்கூடிய மரியா அப்படின்னு சொல்ற ஒரு தூதர், அவங்கள என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து வெளியில கொண்டு வர்றாரு. அப்படி வந்து அவர் இன்னைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது காசா பாலஸ்தீன மக்களினுடைய தலைநகரமான ஜெருசலத்தை அறிவிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வேலை யார் பார்த்தது? கிட்டத்தட்ட 2018 2019 நினைக்கிறேன். அந்த சமயத்துல ட்ரம்பினுடைய கடந்த ஆட்சி காலத்துல தான் ட்ரம்ப் தான் முதல்ல இந்த வம்பிழுத்து விட்டது, இஸ்ரேலுடைய தலைநகரமான ஜெருசலத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி. அது அப்பட்டமான விதிமீறல். இவர் இது உண்மையை சொல்லியிருக்காரு. ஏன்னா இஸ்ரேல் ஒரு நாடே வந்து திருட்டு நாடு தானங்க, இருந்ததே இல்லைல்ல. அப்போ என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்துடைய தலைநகரமா ஜெருசலத்தை நாங்கள் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம பல எதிர்ப்புகளை நேட்டோக்கு எதிராக வைக்கிறார். ஏன்னா தொடர்ந்து நாங்க இந்த வாரில் ஈராக்கினுடைய வாரில் ஏமாற்றப்பட்டு நாங்கள் நேட்டோக்கு போனோம், அதனால நிறைய எங்களுக்கு இழப்பு வந்துருச்சு, இப்போ நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி நேட்டோவிலிருந்து வெளியேற்றுறதுக்கான எல்லா வேலையும் சமீபத்தில் துருக்கியில் நடந்த அங்காராவினுடைய மீட்டிங்ல G7 மாநாட்டில் ட்ரம்ப் இதை பற்றி பேச, ஸ்பெயினை வந்து நாங்கள் வெளியேற்றிடுவோம், ஸ்பெயினை விட மாட்டோம்னு சொல்ல. ஆனால் ஸ்பெயின் இதில் உறுதியாக இருந்து இன்னைக்கு அவர், நீ இங்கே செஞ்சேன்னா உனக்கு எங்கே அடிச்சா வலிக்குன்னு எனக்கு தெரியும், அதை நான் செய்கிறேன். எப்படின்னா ட்ரம்ப் இப்படி பேசணும், நேட்டை விட்டு ஒன்று வெளியேற்றினேன்னா உனக்கு எதை தொட்டா வலிக்குன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவர் இஸ்ரேலையே தொற்றிருக்காரு அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நடக்கக்கூடிய ஃபுட்பால், இன்னைக்கு ஃபுட்பாலுடைய ஃபைனல் மேட்சுக்கு ஸ்பெயின் போயிருக்கிறாங்க, பிரான்ஸை தோக்கடிச்சு. இந்த ஸ்பெயினுடைய இந்த ஃபைனல் மேட்சுக்கு போனதை எல்லாருமே கொண்டாடுறாங்க. குறிப்பா மனிதநேயமுக்கும் உள்ள எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. காரணம் என்னன்னா, ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பெரும்பாலும் நடிகர்கள் உட்பட பெரும்பாலும் என்ன பாலஸ்தீன மக்கள் ஆதரிக்கிறாங்க. அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வர்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸ்பெயினுடைய
ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஜோவியர் பார்டம் அப்படின்னு ஒரு நடிகர். இவர் 2014 இருந்து இவரும் இவருடைய மனைவியும் காசா மக்களுக்காக குரல் கொடுத்துட்டே வர்றாங்க. சமீபத்தில் 2024 ஆஸ்கார் விருது அந்த மேடையில போய் நின்று பேசுற அவரு நோ வார் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நடிகர்கள் உட்பட அந்த நாடு உட்பட எல்லாருமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா இருக்கனால பொதுவா ஸ்பெயினுடைய இந்த ஃபைனல் மேட்ச் சமூகத்தை, அதாவது மனிதர்கள் நேசிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்பெயின் ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு போட்டியில வெற்றியும் தோல்வியும் வச்சு எதுவுமே தீர்மானிப்பது கிடையாது. உலகத்தில் உயரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தாழ்ந்தே தீரும் என்று நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க. இது யதார்த்தம். இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அதே சமயம் அர்ஜென்டினா மேல ஒரு கோப பார்வை விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, நெத்தனியாவு சமீபத்தில் நான் அர்ஜென்டினாவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கான காரணம் என்னன்னா, எகிப்து போட்டியில அர்ஜென்டினா ஒரு கோல்மால் பண்ணி தான் உள்ள வந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எகிப்து இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. எகிப்தை ஜஹ்ரான் மம்தானி ஆதரிச்சாரு. அது மட்டும் இல்லாம காசாவாசிகள் எகிப்தினுடைய அந்த ஃபுட்பால் டீமை ஆதரிச்சாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணானா, அந்த ஃபுட்பால் டீமை காசா மக்கள் ஆதரிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணனா அர்ஜென்டினாவை ஆதரிச்சான். அதனால அர்ஜென்டினாவுக்கே மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆகி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சான்சலஸ் இப்ப பேசியிருக்கதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலஸ்தீனத்துடைய தலைநகரமாக ஜெருசலத்தை அறிவிப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அல் அஸ்ரக் அப்படின்னு சொல்ற ஒரு விமானத்தளம். இந்த விமானத்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா C-130 அப்படிங்கிற அமெரிக்காவுடைய விமானம் உட்பட MQ-9, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்கேயும் கொண்டு போய் எல்லாமே இந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்காங்க. அதனுடைய வீடியோக்கள் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய புபியான் அப்படின்னு ஒரு தீவு குவைத்தில் இருக்குதுங்க. இது வார்னியா கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் குவைத்தில் ஒரு 8 அமெரிக்க ராணுவ தளங்களை வச்சிருக்காங்கல்ல. இந்த வார்ஜினியா அது பக்கத்துல தான் இந்த புபியான் தீவு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த தீவுக்கு அமெரிக்காக்காரங்க ஓடி போயிட்டாங்களா. ஏற்கனவே வேறு இடத்துல இருந்தாங்களாம். கேம்ப் ஆர்ஃபிஜான் அப்படிங்கிற ஒரு பகுதியில். இந்த கேம்ப்பு எங்கே இருக்குன்னா, அமெரிக்காவுடைய கேம்ப்பு குவைத்தில் தான் இருக்குது. கேம்ப் ஆர்ஃபிஜானில் என்னென்னா அமெரிக்காவுடைய ராணுவ வீரர் இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் ஈரான் அடித்த உடனே உயிருக்கு பயந்துக்கிட்டு கேம்ப் வார்ஜினியா பக்கத்தில் இருக்கக்கூடிய புபியான் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த குவைத்தினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கவச வாகன, அதாவது கவசம் பண்ணி வாகனமாக வச்சிருப்பாங்கல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த பகுதிகளை ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஈரானுடைய உள்கட்டமைப்பு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடைய உள்கட்டமைப்பு நாங்கள் தாக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்ற மாதிரி மக்கள் பயன்பாட்டில் என்னென்ன இருக்குதோ, அது ட்ரெயினாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணி, ஹாஸ்பிட்டலு, இது மாதிரி சுகாதார மையம், இப்படி எல்லாத்தையும் நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் பேசின மாதிரி அந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அபுசர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி பக்தாஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கேன்சர் பேஷண்ட்டு தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போற நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைங்க, ஈரானுடைய பல இராணுவ தளவாடங்கள், ஈரான் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் அட்டாக் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலை தாண்டி ஈரானுடைய இராணுவ தளவாடங்கள் பக்கத்துலையும் இன்னைக்கு அமெரிக்கா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள்ல ஒன்றா இருக்குது. இந்த போரை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எப்படியாவது மக்களை கொல்லணுங்கிற ஒரே குறிக்கோள் இருக்கக்கூடியவன் நெத்தன்யாகு. இதை நம்ம கூட சொல்லுங்க. சமீபத்தில் JD வான்ஸ் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு என்னன்னா, அமெரிக்காவினுடைய துணை அதிபர் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிறதுக்காக நெத்தன்யாகு எல்லா வேலையும் செஞ்சாரு, அவதூறு பரப்புனாரு, வேற எல்லா வேலையும் செஞ்சாரு அப்படின்னு JD வான்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்துருக்கீங்கன்னா இப்போ வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, லெபனானுடைய நபாத்தியா உட்பட பல பகுதிகளில் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னைக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு அங்கே போடவே கூடாது. இந்த பாஸ்பரஸ் குண்டு எந்த பகுதியில் போய் உழுகுதோ அந்த பகுதியில், அதாவது குண்டு மாதிரி இருக்காது, அது ஒரு புகை மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு. ஆக்சிஜன் பட்ட உடனே பத்தி எரியும் அந்த இடம். எந்த இடத்துல ஆக்சிஜன் பட்டால் உடனே பற்றி எரியும். அப்படிப்பட்ட அந்த குண்டுகளை கொண்டு போய் லெபனானுடைய பகுதிகளில் இன்னைக்கு இஸ்ரேல் போட்டிருக்கான். இது எப்படின்னா போரை அடுத்த கட்டத்துக்கு இழுக்கிறதுக்காக, தானும் போருக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக, அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சோகமான சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மியான்மார்ல வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை,
தன்னுடைய வாழ்நாளில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அயோடியா வாட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஜூலை 8ஆம் தேதி இல்லீகல் போட் சர்வீஸ் இருக்குதான். அந்த போட் சர்வீஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 குரூப் போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 280 பேர், அப்புறம் ஒரு 250 பேர். இதை பற்றி தகவல் யார் சொல்கிறாங்கன்னா ஐநாவுடைய UNCHR தகவல் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் போன சமயத்தில் ரைகான் மாநிலத்தில் இந்தோ ஆரியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த போட்டு கவிழ்ந்து கிட்டத்தட்ட 500 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் இறந்து போயிருக்கிறாங்க. மிகவும் ஒரு வருந்தத்துக்குரிய விஷயம். இதோடைய தகவல் தாமதமாக தான் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணத்தை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, சிறுபான்மையர் மக்களாக இருந்து ஐநா சொல்லக்கூடிய தகவல் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாருன்னு சொன்னா, அதாவது சிறுபான்மையர் மக்கள்லயே மிகவும் பாதிக்கப்படுற மக்கள் யாருன்னு சொன்னா ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஐநா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இன்டர்நேஷனல் நியூஸ்ல முக்கியமானது. வீடியோக்குடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீரை தொடராமல் சொல்லிக்கிட்டு வர்றோம். காசாவில் இருந்த ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்த அல் ஃபிகர் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷனுடைய தியாகம், அதுக்கு மத்தியில் காசா மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை சொல்கிறாரு. 2024ஆம் ஆண்டு ஒரு நாள் நான் காலையில் கடைக்கு போயிட்டு மதிய வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேக் அஜ்லின் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நான் போய்கிட்டு இருந்தேன் என்னுடைய வண்டியில். அப்படி போயிட்டு இருக்கப்ப எனக்கு முன்னாடி 2 கார் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த காரில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காரில் ஒரு குண்டு விழுந்துச்சு. குண்டு விழுந்த உடனே அதில் இருந்த மக்கள் பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க. அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் என்ன ஆகுறான்னா வெளியில் உளுந்து ஒடியாடுறாரு. பார்க்கவே அந்த காட்சி எனக்கு ரொம்ப கோரமாக இருந்துச்சு. உடனே வண்டியை நிறுத்திட்டு நான் உடனே அந்த பகுதிக்கு ஓடி போய் அந்த வண்டியில் பார்த்தேன். அந்த வழியில் குழந்தைகள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, முதியவர்கள் இருந்தாங்க. பெரிய ஒரு வண்டி மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படி அவர் சொல்கிறத பார்த்தா பெரிய ஒரு வண்டி மாதிரி தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ஒருத்தவங்களும் இறந்து போயிருந்தாங்க. ஒரு குழந்தைய பார்த்தேன், கை துண்டாகி ரத்தம் அப்படியே வலிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பெண்மணியை பார்த்தேன், முகமெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. அபு தபீக் அப்படிங்கிற ஒரு குடும்பமாக காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் காப்பாற்றுறப்ப எனக்கு தெரியாது. அவங்களெலாம் கூப்பிட்டுக்கிட்டு நான் வண்டியில் உள்ளே ஏற்றினேன். அந்த வயது முதியவராக இருந்தால் ரொம்ப பயந்தார். என்ன நடக்குமோ, அடுத்த குண்டு போட்டுருவாங்க, டபுள் ஸ்ட்ரைக் நடக்குமோ அப்படின்னு பயந்தார். நான் என் காரை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறேன். போகிற இடங்கள் நான் வழியிலலாம் பார்க்குறேன். எல்லா இடங்கள்லையும் மக்கள் சடலமாக கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன். கடற்கரை ஓரமாக நான் வேகமாக போயிட்டுருக்கேன். கடற்கரையில் மிகப்பெரிய அளவுக்கு குண்டு போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிலையில் வண்டி வேகமாக எல்லாரும் நிற்காம ரொம்ப வண்டி வேகமாக ஃபாஸ்ட்டாக போகுது. நான் வண்டியில் ஏற்றி அந்த சின்ன குழந்தை, கையில்லாத குழந்தைய நான் பார்த்தேன். அந்த குழந்தை மயக்கமடையுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வயசானவர் அவர் கத்துறாரு. பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, கத்துறாங்க. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தைய பார்க்குறப்ப இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய கண்ணத்தில் நான் தட்டி 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 அந்த குழந்தைய எழுப்புனேன். ஆனால் அந்த குழந்தை எந்திரிக்கலை. நான் நினச்சேன் அந்த குழந்தை இறந்து போயிருச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் மனசு வருத்தம், ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத அப்படியே முழுவதும் மன அழுத்தத்துக்கு ஆளாகி நான் வண்டியை வேகமாக ஓட்டி சுகதா அக்ஸா ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போய் இங்கே இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அன்னைக்கு நாள் முழுவதுமாக எனக்கு மன அழுத்தமாகவே இருந்துச்சு. என்னுடைய வலது கை பக்கம் முழுவதுமாக எனக்கு வலியாக இருந்துச்சு. இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டுட்டாங்களா இல்லையா, என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் பார்த்த காட்சிகள் சொல்ல முடியாத நிலை. 2 பேரை அந்த இடத்துலேயே விட்டுட்டு வந்தேன். அவங்கள தூக்கி அடக்கம் செய்யணும், அவங்கள காப்பாற்றணும், இல்லை அவங்க உயிரோடு இருந்தாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு நிலையை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி காசா மக்களை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு கதை. மறுபக்கம் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதே சமயம் காசா மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அல் ஃபிகர் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு சின்ன செய்தி தான். இது மாதிரி காசா மக்களுடைய விஷயங்கள், வரலாறுகள், அவங்களுடைய உண்மை சமூகம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உண்மையிலேயே இந்த செய்தி அறியாத பல மக்கள் இருப்பாங்க, உண்மைக்காக குரல் கொடுக்கணும் எண்ணத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பரப்புங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.